வாட்ஸ்அப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல்ல ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அந்த வகையில பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தாவகவுடைய கட்சி அலுவலகத்தில் 2 கதவும் காங்கிரஸுக்காக திறந்தே இருக்கு. எனி டைம், எந்த நேரம் எந்த நிமிஷம் உள்ள போலாம் அவங்க. பட் இங்கே காங்கிரஸை விடக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான ஒரு எண்ணத்தோட இப்போ இருக்கும் கூட்டணி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸை விட்டுட்டா கண்டிப்பாக விஜய்கிட்ட போயிடுவாங்க. விஜய்க்கு பலம் அதிகரிக்கும். அதை விடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு இப்போ கிட்டத்தட்ட இவர்கள் கேட்ட தொகுதிக்கிட்ட நெருங்கி வர்றதா ஒரு தகவல் வருது. பேச்சுவார்த்தை இன்னும் அதான் நேற்று முந்தினத்தை போச்சு, இன்றைக்கு போகிறதா ஒரு தகவல். நாளைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு முடிவு தெரிஞ்சிடும். காங்கிரஸ் கேட்ட தொகுதிகள் டிஎம்கே கூட்டணி கொடுத்தால் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க. ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை தரம் மறுத்து இன்னும் குறைக்கப்பட்டால் திங்கட்கிழமைக்கு பிறகு தாவேக அவருடைய கூடாரத்துக்குள்ளே காங்கிரஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இன்னும் ஒரு குழப்பத்திலே தான் காங்கிரஸ் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகிறதுங்கிறது இது வரைக்கும் இருந்தாச்சு, பார்த்தாச்சு. பட் புதுசாக ஒரு கதவு திறந்திருக்கு. உள்ளே போவோம், நம்ம யாருங்கிறத காமிப்போம். காங்கிரஸுடைய பலம் விஜய்க்கு தெரியும். விஜய்யுடைய பலம் என்னங்கிறது காங்கிரஸ் பார்த்துட்டாங்க. இப்போ போனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிற ஒரு எண்ணமும் காங்கிரஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதன் விளைவாக கிட்டத்தட்ட விஜய் கிட்ட போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் இப்போ பேசும் பொருளாக ஒரு விஷயம் பார்க்கப்படுது. பட் இந்த 2 நாளுக்குள்ள அவருடைய கூட்டணி யாருக்குள்ளே போகிறாங்கிறது தெரிஞ்சிடும் நம்ம. ஓகே சார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அடுத்த பொதுக்கூட்டத்தை தஞ்சாவூரில் போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் தஞ்சாவூர், மன்னார்குடி, மாயவரம், கும்பகோணம் எல்லாமே சசிகலா அவருடைய பார்டர். இப்போ அங்கே போகும்போது இப்போ தான் நம்ம சொல்லியிருந்தோம் இவருடைய ஆதரவு நிறையா பெருகும். ஸோ வேலூருக்கு அடுத்து அங்கே தான் போகிற மாதிரி ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். எனக்கு டேட்டு கன்ஃபார்ம் ஆகல. அங்கே தான் கிட்டத்தட்ட போகிற மாதிரி இருக்குது. இந்த 5000 பேர் கொண்ட அந்த நிர்வாக குழு தான் எல்லாமே வரப்போகிறாங்க. அங்கே ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை விஜய் பண்ணிகிட்டு இருக்கா ஒரு தகவல் வருது. அங்கே வேலூரை விட சேலத்தோட இன்னும் அவருடைய உரையாடல் இன்னும் அதிகமாக இருக்குன்னு தான் பார்க்கப்படுது. நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட அவர் உருவாக்கிட்டு தான் ஒரு தகவல் வருது. அது சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பேச போகிறதான்னு நினைக்கிறேன் சார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே வைக்கப்படுற விமர்சனம், விஜய் இவ்வளோ நாள் நடிகராக இருந்தார். எடப்பாடி அவர்களே சொல்கிறார், இவ்வளோ நாள் அவர் வெறும் ஒரு நடிகர். இன்றைக்கி அரசியலில் பணம் பண்ண வர்றார். அவர் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு, கொரோனா பீரியடில் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டை பூட்டிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. விஜய் என்னதான் சார் பண்ணியிருக்காரு? ஏங்க எவ்வளோங்க பண்ணியிருக்காரு. கொரோனா பீரியடில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த வரைக்குமே 1,30,00,000 வரைக்கும் கொடுத்துருக்காரு. செலவுகளில் பண்ணுறாங்க. வெள்ள நிவாரண நிதி ஏற்படும் போது தமிழகத்திற்கு 5 கோடி கொடுத்தாங்க. கேரளாவுக்கு 70 லட்ச ரூபா கொடுத்தாங்க. பாண்டிச்சேரி, கடலூர் இந்த பாட்டுக்கு 3 கோடி ரூபா கொடுத்தாங்க. ஒரு மனிதன் இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? அரசியலுக்கு வரலைங்க அவர். அரசியல் 2024 தான் வந்தார். வருவதற்கு முன்பாகவே நிறைய செஞ்சார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணியிருக்கார். அவருடைய இந்த விஜய் இலவச பள்ளிக்கூடம் ஓசூரில் இருக்குது. நிறைய டியூஷன் சென்டரு, ஒரு நூலகம், எவ்வளோ 230 தொகுதியும் விஜய் நூலகம் இருக்குது உங்களுக்கு. இவங்க பயில்றதுக்கான விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. அவருடைய மக்கள் இயக்கம் மாதிரி இரத்த தானம், ஒரு கண் தானம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே மனிதன் என்ன பண்ண முடியுங்க? அப்புறம் விஜயோட விலையில்லா விருந்தகம் அதை ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரிபிள்கேல என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் தங்கியிருக்கும் போது அங்கே போய் சாப்பிட்ட ஒரு அனுபவம் இருக்குது. எத்தனையோ பேர் இல்லாத டெய்லி 100 பேருக்கு 4 இட்லி, ஒரு வடை, பொங்கல், இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நிறையா பண்ணிகிட்ருக்காரு அவர். அதில் ஒரு பையன் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா, அக்காவுக்கு விஜய் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க எஜுகேஷன் இருக்குது. நான் சுமாராக படித்தேன், நானும் விஜய் அவர்களை போய் பார்த்து இந்த ப்ரைஸ் வாங்கி நம்ம பண்ணணுங்கும் போது அதற்காகவே படித்தேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு பையன் சுமாராக படிக்கிற பையனை நல்லா படிக்கிற உந்துதலாக விஜய் இருந்திருக்காருல்ல. 10,000 to 50,000 வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவன் மாணவிக்கு வருஷம் இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு. எத்தனையோ பேருக்கு. இதை விட என்ன பண்ணணும்? நீங்கள் திருப்பி பாருங்கள். நிறைய பேர் பேசுகிறாங்க விஜய் என்ன செஞ்சார். வீட்டை விட்டு அவர் வெளில வர முடியாது. சாதாரண மனிதனாக இருந்தால் டெய்லி வெளில வரலாங்க, நடந்து வரலாம், சைக்கிள் எடுத்துகிட்டு வரலாங்க. அவர் வர முடியுமா? முதல்ல வீட்டை அலுவலகமாக வச்சுருக்கார். அலுவலகத்துக்குள்ளே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அரசியல் 2024 பிப்ரவரி தான் வந்தார். இப்போ என்னென்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறத பேச்சுவார்த்தை ஈடுபட்டே இருக்காங்க. சாதாரணமாக மக்களை பார்க்குறது வந்தாலே கூட்டம் அலம்புது. இது நீங்கள் வா வா வானா எப்படி வர முடியும்? பொசுக்கு டெய்லி வர சொல்லிடலாமா விஜயை?
சொந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா? பாதுகாப்பு தர முடியுமா? அவர் செய்த விஷயங்கள் நிறைய இருக்கு. தெரிந்து நிறையா பண்ணுறாரு, தெரியாமல் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கொரோனா பீரியடில் யாருமே பண்ணாத விஷயத்தை பண்ணியிருக்காருங்க. ஒரு சினிமா தொழிலுக்கு 50 லட்ச ரூபா மேலே கொடுத்துருக்காரு அந்த டைமில். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இல்லை பண்ணலேன்னு சொல்கிறது வெரி ஈஸி. பண்ணலேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரா இல்லையா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று சார், இந்த +2 மாணவர்களுக்கும் 10th படிக்கிற மாணவர்களுக்கும் வந்து கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தாரு. இது எல்லாமே அவர் அரசியலுக்கு வர்றதுனால அரசியல் நோக்கத்துக்காக தான் பண்ணார். அப்படி பண்ணுறாந்தா அவர் காலங்காலமாக எழுதுகிற 10th மாணவர்களுக்கும் 12th மாணவர்களுக்குலாம் கொடுத்துருக்கணும். இப்போ அரசியலுக்கு வந்துட்டார், இந்த இளைஞர்களை எல்லாம் அப்படியே ஓட்டாக மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காருங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்களே சார். இல்லை அதாங்க விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் விஜய் பற்றி ஏதாவது ஒன்று பேசுனா பேசிட்டே இருக்காங்க. இதற்கு முன்பாகவும் பண்ணார். 2024 வந்ததுக்கு பிறகு கூப்பிட்டு வச்சு பனையூர்லேயும் அவருடைய அங்கே ஒரு பிளேஸில் ஆடிட்டோரியிலையும் வச்சு நிறையா கௌரவ வச்சு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கார். பண்ணட்டுமே, அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு பண்ணட்டுமே. பண்ணுறாரு இல்லையா? நீ ஓப்பனாக கூப்பிட்டு வச்சு ஆடிட்டோரியில் வச்சு இவ்வளோ பண்ண மாணவர்களுக்கு இவ்வளோ பண்ணுறாரு இல்லையா? அதையே மற்றவர்கள் பண்ண மாட்டேன்றீங்க. இது மாதிரி பண்ணலாம்ல. வந்ததுக்கும் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியும் பண்ணார். அது நிறையா பாருங்கள். ஸோ வரலாற்று பக்கங்கள் நிறையா இருக்குது, திருப்பி பாருங்கள். அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் நிறையா பண்ணுறாரு. இன்னும் சிறப்பாக பண்ணுவார். பண்ணுறதை குறை சொல்கிறது வந்து வேணான்னு சொல்ல நான் விரும்புகிறேன் சார். 2 ஆளும் கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் மாறி மாறி இலவசங்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் சைட்லேருந்து அந்த மாதிரியான எந்த இலவச அறிவிப்புகளுமே பெருசாக எதிர்பார்க்க முடியலையே சார். என்ன காரணம்? இல்லை, இலவசங்கள் கொடுத்து மக்களை வந்து சோம்பேறித்தனமாக்குன்ற வந்து விருப்பப்படலை அவர். 5000 10,000 கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கங்க, அது உங்கள் பணம் தான் சொல்கிறாரு ஒரு வருஷம். பட் இலவசங்களை கொடுத்து படத்திலே ஒரு இலவசங்கள் வேணான்னு சொன்னவர் சர்க்கார் படத்தின் மூலமாகவே. நீ இப்போ இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதாவது என்னன்னு சொன்னால் விஜய்க்கு மட்டும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இருக்காது. இலவசங்கள் மக்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பையும் பொருளுதவியும் வசதியிலையும் அதாவது வந்து ஒரு அரசாங்கம் செஞ்சு கொடுத்துட்டாலே அவர் வந்து இலவசத்தை விரும்ப மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. நடிகர் பார்த்திபன் வந்து இப்போ நல்லக்கண்ணு ஐயா இதில் வரும்போது ஒரு விஷயத்த சொன்னார். இருக்கு, நீங்கள் கேட்டு பாருங்கள். அரசியல்வாதிகள் வந்து மக்களை சோம்பேறிகள் ஆக்கிட்டாங்க. இலவசன்ற பேரில் பணம் கொடுத்து 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 அவங்கள வந்து ஓட்டாண்டி ஆக்கிட்டாங்க ஓட்டு வாங்குறதுக்காகவே. ஆனால் இது அரசியல் வேலை மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அவர்கள் கொடுக்க தான் செய்வாங்க. மக்கள் கொஞ்சம் திருந்தணும். 5000 ரூபா தர்றாங்களா, 10,000 ரூபா தரலாம், வாங்கி கூட ₹1 வச்சு அவங்ககிட்ட திரும்பி கொடுத்துருங்க. அப்போ அவர் யோசிப்பது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திபன் இப்போ சொல்கிறார். நல்லக்கண்ணு ஐயாவும் வாழ்ந்து மறைந்த ஒரு மகானாக இருக்கார். அவர் கொடுக்கப்பட்ட பணம் பூரா பேருக்கு ₹1 வச்சு கையில் கொடுத்தவர். 1 கோடி, 50 லட்சம், 10 லட்சம் எவ்வளோ திரும்பி கொடுத்தவர் இல்லையா? அப்போ இலவசங்கிறத பொருளை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறத விட நான் நாட்டுக்கும் மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் வந்தால் அதை சொல்லுவோம். மக்கள் ஓட்டு போட்டாலும் ஒன்று பரவாயில்ல, நம்ம நல்லதை மட்டுமே செய்வோம். சோம்பேறிகளாக்க வேணாங்கிறது விஜயோட முடிவாக இருக்குது. இலவசங்கிற பேர் வந்து வேணாங்கிறத என்னுடைய பார்வையில் இருக்குது சார். ஓகே சார். இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்பட்டதுன்னா, 50,000 விருப்ப மனுக்கள் கூட்டமாக போய் வாங்கினாங்க, ஆனால் திரும்ப வந்து யாருமே கொடுக்கல. இப்போ வந்து தாவேகால 234 தொகுதியிலையும் நிற்கிறது கூட ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல சார். இது வரும். நீங்கள் நான் என்ன சொல்ல, திரும்ப திரும்ப ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றவரை வந்து நீ அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்பி திரும்பி இவர்கள் மட்டுமே இருக்குங்கிற அந்த ஆசைகள் எதற்கு? ஒருத்தர் வர்ற விருப்ப மனு கொடுத்தாங்க, அதுலேயும் ₹100 தான் வாங்கப்பட்டதா ஒரு தகவல் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் கட்சி நிதிக்கு இப்போல்லாம் போகிறாங்க இல்லையா, கூட்டத்துக்கு போகிறாங்க இல்லையா, அதற்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? 234 தொகுதியில் நிற்கிறது காலையில்னா அது யாரை என்னங்கிறத நீங்கள் விஜய் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் இல்லையா, வேட்பாளர் கொடுப்பார் இல்லையா, அப்போ புரிஞ்சுங்க இருக்கா இல்லையான்னு. ஏங்க விஜய் கூட கட்சியில் சேர்ந்து வேட்பாளர் நிற்கிறதுக்கு வந்து பின்னாடி கூட்டமாக இருக்குங்க. அவர் தன்னுடைய கட்சியில் பாடுபட்டவர்களுக்கு மக்கள் ரசிகர் மன்றங்க மக்கள் மன்றமாக மாற்றி மக்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு முன்னுரிமை தர்றார். 234 தொகுதின்றீங்க, கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்காங்க பின்னாடி. எத்தனை பேர் கொடுப்பார் அவர்? பொறுத்திருந்து பாருங்கள், அந்த சார்ட் வெளிவிடும் போது தெரியும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் சார், தொடர்ச்சியாக விஜய் வந்து அரசியல் வந்ததுக்கப்புறம் நிறைய மாநாட்டு செலவு இந்த மாதிரி நிறைய செலவுகள் ஆகிக்கும்போது அவரோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று தான் வந்து கட்சி பணத்துக்காண்டி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருந்தார், ஆதவ அர்ஜுனா தான் விஜய்க்கு பணம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற பொழுது, இப்போது இந்த ஒரு இடத்த விற்று தான் அவர் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாருங்கிற பொழுது இவ்வளோ இறங்கி பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்?
இல்லை கட்சியில் சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து பண உதவி கொடுத்து ஒவ்வொரு விஷயத்த பண்ணுறாங்க. அதனால் இவர் கொடுத்தாரு அவர் கொடுத்தாருங்கிற அந்த கேள்விக்கு இடம் இல்லை. அவர் வெளியில் எங்கேயும் வாங்கல, வெள்ளையான செலவு பண்ணல, கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தானே பண்ணுறாங்க. மக்களுக்கு எது எது செய்யணும், கஷ்டப்படாமல் வந்துட்டு போகணும். விஜய் போகும்போது கூட்டம் சேருது, அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும். விஜய் கிட்ட வந்து சொன்னது தான், நான் பணம் பார்க்காதவன், கட்சியில் அரசியல் கட்சியில் அந்த பணத்தை பார்க்கணுமா, பணம் நிறைய பார்த்தவன் நானுன்னாரு. கேப்டன் விஜயகாந்த் ஒரு பேசின ஒரு விஷயம் இருக்கு, பணம் பணம் பணம்ங்கிறீங்க, செத்ததுக்கு ஒரு மரணா கூட அறுத்துட்டு தான் தூக்கிட்டு புதைப்பாங்க எரிப்பாங்க, என்னடா பணம் வந்து விஜயகாந்த் பேசின ஒரு விஷயம் இருக்குது. விஜயும் அதுதான் கன்வே பண்ணியிருக்கார். மக்களுக்கு தன்கிட்ட சம்பாதிச்ச பணத்துலேருந்து அவர் இடத்த விற்கிறாரோ, இருக்கிற பணத்தை செலவு பண்ணுறாரோ, எது வந்தாலும் அவர் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ணுறாரு, வேற ஒன்றும் பண்ணல இல்லையா. நிர்வாகிகளும் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற தகுந்த மாதிரி கட்சிக்கு உழைக்கிறாங்க, மக்களுக்கு செலவு பண்ணுறாங்க. ஓகே சார். இதை தொடர்ந்து என்னென்னா, விஜய் கிட்ட நிறைய பேர் கூட்டணியில் சேருவாங்க, ஓபிஎஸ்ஸே விஜய் கூட போவார், டிஎம்டிக்கு விஜய் கூட போனால் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே போய் டிஎம்கேல சேர்ந்தாங்க. அப்போது விஜய் தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, விஜய் சீட்டு கொடுப்பாரு, பட் வந்து டிஎம்கே வந்து சீட்டும் கொடுத்து அவங்களுக்கு செலவும் பண்ணுவாங்க, அதனால தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான், விஜய்க்காக கட்சியில் பணிபுரிவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அவர் நிற்க வச்சாருன்னா எப்படியா கஷ்டப்பட்டு நின்று மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கி விஜய் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து வேட்பாளர் நிற்க வச்சு காசு கொடுத்து நீங்கள் ஜெயிச்சு காமிங்கன்ற சொல்கிறவர்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுலேருந்து ஒரு மாறுபட்டு விஜய் வர்றார், அவ்வளோதான். லஞ்சத்தை ஒழிப்பேன் உள்ள ஒழிப்பேன்னு சொல்கிறதுக்கு காரணமே இது தான். நாம் செலவு பண்ணி ஒருத்தரை நீ ஓட்டு காசு கொடுத்தா வாங்கி உங்கள் பணம் தான் சொல்லிட்டார். ஆனால் இவர் 10 பைசா தரமாட்டார். மக்கள் என் மேலே அன்பு வச்சிருக்கேன், மக்களை நம்பி நான் வந்திருக்கேன்ட்டார். என்ன மக்கள் நம்புகிறாங்க, இந்த நம்பிக்கை இருந்தால் என்னை வந்து உட்கார வைங்க அப்படின்னு தான் சொல்கிறார். தமிழகத்தை மாற்றி காமிக்கிறேங்கிறார். மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பினாங்கன்னா விஜய் உட்கார வைக்க போகிறாங்க, மாற்றத்தை விரும்பலைன்னா அது யாருக்கு விருப்பப்படுமோ அவங்கள உட்கார வைக்க போகிறாங்க. அது டிஎம்கே மீண்டும் வரலாம், அண்ணாடிக்கு முயற்சி பண்ணுறாங்க, வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது யார் வருவாங்கன்னு. அதனால் இவர் வந்து கொடுத்து ஒன்று வாங்குகிற நோக்கம் விஜய்க்கு இல்லை. ஓகே சார். கடைசியாக ஒரு கேள்வி, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கதா ஓப்பனாகவே அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கிற பொழுது என்ன மாதிரியான நிலைமையில சார் இருக்குது? இல்லை அதுதான், காங்கிரஸோட முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட போய் பேசின விஷயத்த பத்திரிகையில் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 கதவுமே திறந்திருக்கு இன்னும். ஓகே சார். நிறைய தகவலில் பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.